ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீடியோவில் எப்படி நம்ம கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ் வந்து நம்ம மொபைலுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபையும் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கேமரா மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேமராவில் போயிட்டு கேமராவில் வந்து நெட்வொர்க்குள்ள ஸ்மார்ட் கனெக்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் அது ஓகே பண்ணிவிட்டு ஒரு பார் கோட் மாதிரி வரும். இப்போது நம்ம அந்த ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இம்போர்ட் இன் கேமரா இமேஜஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வரும். அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஆரோ மார்க் மாதிரி அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி சென்ட் ஆகும். நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நம்ம கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ் எப்படி ஷேர் பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்